ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான், அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை, வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த ஒரு உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன், போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா?